எப்போ வேணாலும் வந்து ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எப்போவுமே ஹோல்சேல் வியாபாரம் மட்டும் தான் பண்ணுதுங்க. ரீட்டைல் ஷாப்போட ரேட்டை விட இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்டில் தான் தர்றாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பிரான்ச்சஸ் இருக்குங்க. பூ மார்க்கெட்டில் 2 பிரான்ச்சஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஒரு கடை வந்து மல்லிகா டெக்ஸ்டைலுங்க, இன்னொன்று மங்களம் பூஜா ஸ்டோர்னு சொல்லிட்டுங்க. கடைவீதி போகலான்னு சொல்லி டவுன் ஹால் கடைவீதிக்கு வந்திருந்தோம். கடைவீதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு, பூஜை சாமான் கடை. என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தோம். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு பொருள் வாங்கணும். இங்கே பார்க்கும்போது மங்கள விலாசம்னு சொல்லி ஒரு கடை இருந்துச்சு. சரி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பூ மார்க்கெட்டில் இதே மாதிரி ஒரு கடை இருந்துச்சு, நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரலட்சுமி நோம்புக்கு தேவையான சாமியெல்லாம் இருந்தாங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கீழே வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லா சைஸ்லேயும் சாமிங்க இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு நகைகள் இருந்துருச்சு. நகைகள் அப்படின்னா நம்ம சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஹேரு, அப்புறம் கம்மல், அந்த நெக்லஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்களும் நிறையா இருந்துச்சு. சாமி வந்து விதவிதமாக சைஸ் வாரியாக இருந்துச்சு. யார் யார் வந்து ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 1 அடி வைப்பாங்க, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 2 அடி வைப்பாங்க, 3 அடி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மற்றபடி அந்த எல்லாமே அலங்கரிக்கிறதுக்கு உண்டான தேவையான எல்லாமே இருந்துச்சு. அதாவது நாமம், அந்த பெருமாள் இது எல்லாமே இருந்துச்சு. சரிங்களா? சாமியோட பார்த்திங்கன்னா முகம் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விரும்புவாங்க. அவங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி நிறைய முகங்கள் இருந்துச்சு. கடை பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமே இருந்துச்சு. பேங்கிள், அதாவது வந்து ஒரு வரலட்சுமி விரதத்துக்கு என்ன தேவைப்படுமோ அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாலைகள் இருந்துச்சு. அதாவது சபரிமலைக்கு போகிறவங்க, அப்புறம் வசதி மாலை போடுறவங்க எல்லாமே இருந்துச்சு. நகைகளும் வந்து வித்தியாசமாக சின்ன சைஸ்லேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அது முகங்களும் பார்த்திங்கன்னா விதவிதமாக இருந்துச்சு. எல்லா முகங்களும் இருந்துச்சு. ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு முகங்கள் கேட்பாங்க. வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு கோயிலில் வந்து சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு தகுந்த மாதிரி முகங்கள் இருந்துச்சு. நம்ம எல்லாமே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா A to Z என்ன முகம் தேவைப்படுதோ, கருப்பராயன், சிவன் எல்லாமே இருந்துச்சுங்க. உண்மையாலுமே முன்னாடி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வரும்போது அப்படியே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால் உணர முடிஞ்சிச்சு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அது உணர முடிஞ்சிச்சு. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்ககிட்ட எல்லா விதமான சாமி ஐட்டங்களுமே வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சில கடையிலெல்லாம் போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பழசாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எடுத்து தூசி தட்டி தருவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே வந்து கவர் போட்டு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அழகான ஒரு இதுங்க, மீனாட்சி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிற மாதிரி, அம்மன் நிற்கிற மாதிரியே ஒரு இது இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு போகும்போது எல்லா விதமான ஐட்டங்களும் இருந்துச்சுங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி, சிவன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருந்துச்சு. சிவன் பார்வதி சேர்ந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன ஸ்டாச்சுஸு, இப்போ ஒரு ஸ்டாச்சுவாக பார்த்தீங்க, அது வந்து தனித்தனியாகவும் விற்கிறாங்க. அதே மாதிரி சாமிக்கு வைக்கிறது சின்ன அந்த தலைப்பாகு வந்து சின்ன கேப், அது சின்னதுலேருந்து பெரியது வரைக்கும் இருந்துச்சு. நாங்களும் ஒன்று வாங்கிட்டோம். நாங்கள் சின்னதாக ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு வச்சுருக்கோம், அதுக்கு வைக்கிறதுக்காக நாங்கள் வாங்கிட்டோம். அப்புறம் மீனாட்சி அம்மன் நிறையா இருந்துச்சு. எல்லா சாமிக்கும் எல்லா விதமான ஐட்டங்களுமே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி குட்டி குட்டி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறையா கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுருப்போம், சின்னதாக வச்சுருப்போம் சாமி. அந்த சாமிக்கு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிது. அதாவது சின்ன சின்ன கொடை, சின்ன சின்ன கேப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வேலு, முருகருக்கு வைக்கிறதுக்கு வேலு, அம்மனுக்கு வைக்கிறதுக்கு வேலு எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அம்மனோட பேக் சைடில் வைக்கிறது. அது வந்து இந்த நம்ம இது தேர் கொண்டு போகும்போது அந்த பின்னாடி வச்சுருப்பாங்கள்ல அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வேஷ்டி, எல்லா கலர்லேயும் வேஷ்டி இருந்துச்சு. மஞ்சள் கலர், வெள்ளை கலர், அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இது இருந்துச்சு, வேஷ்டி இருந்துச்சு. அது நான் சொன்னேன்ல, ஷர்ட்டும் இருந்துச்சு. ஷர்ட்டு, வேஷ்டி, செட்டு. அதாவது நமக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம அந்த விசேஷத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க.
அதாவது வேஷ்டி சட்டை, பட்டு புடவை, சாமிக்கு உடுத்துகிற பட்டு புடவை எல்லாமே வந்து அங்கே ஏ டு செட்டு வந்து இருக்குங்க. அதாவது நம்ம உள்ள கடைக்குள்ளே போயிட்டோம்னா, ஒரு விசேஷம்னு போயிட்டோம்னா, சார் மஞ்சக்கரை வேஷ்டி கொடுங்க, இல்லை வெள்ளை வேஷ்டி கொடுங்க, வெள்ளை சட்டை கொடுங்க, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா கலர் கலராக வந்து நம்ம அம்மனுக்கு போடுற மாதிரி, சாமிக்கு போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெட் இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து கலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆல்ரெடி 3 கடை இருக்குது. ஸோ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூசியோ ஒரு பழசோ மாடல் அவுட் ஆஃப் மாடலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சாரீஸ்லேயே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. சாரீஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு பெரிய கடையில் போய் வாங்குவோம்ல, அந்த அளவுக்கு வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை, உங்கள் ரேஞ்ச் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அம்மனோட அலங்கார பொருட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து அம்மனை உட்கார வைக்கிறதுக்குண்டான பலகைகள் எல்லாமே ஏ டு ஜெட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமி அழைச்சிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. அந்த கொடையும் இருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கொடைகள் இருக்குது. கொடைகள் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டு பேஸ் பண்ணி 10 அடி 12 அடி அது பேஸ் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சாமி அலங்கரிப்பாங்கள்ல அந்த ஊர்வலம் போகும்போது அந்த இதுவுமே இருந்துச்சு. கொடைகள்லையுமே வெரைட்டி இருந்துச்சு. சின்னது பெருசு. அதே மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ்ட் கூட கொஞ்சம் பண்ணி தருவாங்க. அது எப்படின்னு வந்து நம்ம டைரெக்டாக காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நான் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் கிரீடங்கள், சின்ன கிரீடங்கள் இதெல்லாமே வந்து அங்கே நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி வேஷ்டி சட்டை ஆல்ரெடி நான் சொன்னது தான், எதுவுமே வந்து குறையில்லாமல் நிறையா இருந்துச்சுங்க. வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்க வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் எடுத்துகிட்டு சென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி உட்கார வைக்கிறதுக்குண்டான இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன துணிகள் இருந்துச்சு, துணி பண்டல்கள் இருந்துச்சு. என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது சாமிக்கு போடுற அந்த பட்டு நார்மலான இது எல்லாமே இருந்துச்சு. அதாவது பட்டுன்னா சாமிக்கு பட்டு உடுத்துவாங்களா அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலான அந்த வெல்வெட் கிளாத்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கிளாத்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகப்புல இந்த மாதிரி போடக்கூடிய கிளாத்ஸ் இது வந்து வெரைட்டி ஆஃப் இது இருந்துச்சு. அப்புறம் நம்ம அந்த கொஞ்சம் கிளியாரிட்டியாக இருக்கிறது அந்த வெல்வெட் கிளாத் கேட்டோம், அதுவும் எடுத்து காமிச்சாங்க. அது வந்து நீங்கள் மீட்டர் வைஸ் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த பர்பஸ்க்கு தான் இல்லை, எனக்கு வேறு பர்பஸ் இருக்குன்னா கூட அது யூஸ்ஃபுல்லாகும். அதுவும் வெரைட்டி ஆஃப் இது இருக்குது நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி இது காமிச்சாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு போடுறதுக்கு புளி. அதுலேயே வந்து 2-3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் பார்த்தது 2 வெரைட்டிஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டி கவுன்ஸ் மாதிரி இருந்துச்சு சாமிக்கு அலங்கரிக்கிறது. நம்ம வீட்டில் என்ன சைஸ் சாமி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரீடம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே இருக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து ப்ளைனாக வேணுமா, ப்ளைனு ஸ்டோன் வச்சது வேணுமா, எல்லா வெரைட்டிஸும் இவங்க வச்சுருக்காங்க. அதையும் பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் தர்றாங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸில் வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொரியர் அனுப்பிச்சி விட்றாங்க. அது எப்படின்னு சொல்லி நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் இருந்துச்சு. என்ன ஸ்க்ரீன்னு சொல்லி கேட்டப்போ தான் பார்த்திங்கன்னா முருகர் அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஸ்க்ரீனு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு எதாவது இருக்கான்னு கேட்டால் எல்லா சாமியும் இருக்குது அப்படின்னாங்க. கருப்பராயன் பார்த்தோம். அப்புறம் ஓகே, வேறு ஏதாவது சாமி இருக்காங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா டைப் ஆஃப் ஸ்க்ரீனும் இருக்குது, எல்லா சாமியும் இருக்குது. வணக்கங்க. நம்ம மங்கள விலாஸ் சிவசரன் டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு டவுன் ஹாலில் இருக்குங்க நம்ம கடை. வரலட்சுமி நோன்பு போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தேவையான எல்லா சாமி சாமான் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு கடை லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து டவுன் ஹால்லைங்க. எல்லா தேவையான சாமிக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். கொடை, கிரீடம், ஆரம், சாமி வளையல் செட்டு எல்லாமே ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எப்போவுமே ஹோல்சேல் வியாபாரம் மட்டும் தான் பண்ணுதுங்க. ரீட்டைல் ஷாப்போட ரேட்டை விட இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது இங்கே எல்லாமே ஒரே இடத்துல எல்லா ஐட்டமும் எடுத்துக்கிற மாதிரி தான் எல்லாமே. உங்களுக்கு சுமங்கலி செட்டு அந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபிட்ஸு அதெல்லாம் வேணுனாலும் இங்கேயே கிடைக்கும். எல்லாமே ஹோல்சேல் விலையிலே வாங்கிக்கலாம். நம்மளது இன்னி 2 பிரான்ச்சஸ் இருக்குங்க. பூ மார்க்கெட்டில் 2 பிரான்ச்சஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு கடை வந்து மல்லிகா டெக்ஸ்டைலுங்க, இன்னொன்று மங்களம் பூஜா ஸ்டோர்னு சொல்லிட்டுங்க. அங்கேயும் வேணாலும் நீங்கள் போய் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். என்ன தேவையாக இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா கால் பண்ணிங்கன்னா உடனே கொரியரும் அனுப்பிச்சிடுவோம். வணக்கம். வேறு ஏதாவது வேணாலும் வாங்க.